காய்கறி எல்லாம் சரியா நிறுத்து போடணும், ஒழுங்கா வியாபாரம் பண்ணணும், சரியா? கரெக்டா இருக்கணும். சரிம்மா. மா, நானு ஈசம் கோயம்பேடு மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வர விலையில இருந்து குறைஞ்ச லாபம் வச்சுதாம்மா விற்க போறோம். ஏன்னா இப்போதைக்கு நமக்கு வாங்குறதுக்கு வாடிக்கையாளர் முக்கியம் இல்லம்மா. இனிமேல இந்த ஏரியா பூரா நம்ம வாடிக்கையாளர் தான்மா. என்ன ஈசு? ஆமா சின்னையா, எல்லாம் சரிதான்டா. எந்த தொழில் பண்றதா இருந்தாலும் அதுல நேர்மையும் நியாயமும் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வண்டியில காய்கறி வாங்குறவங்க எல்லாம் பொதுவா மிடில் கிளாஸ் ஃபேமிலியா தான் இருப்பாங்க. அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு தினம் தினம் உழைச்சு சம்பாதிக்கிற பணம், அதுல அதிகமா வாங்கி நாம வாழக்கூடாது. நியாயமா ஒரு லாபம் வச்சு விக்கணும், அதுல சம்பாதிக்கணும், சரியா? குறைஞ்ச லாபம், தரமான வியாபாரம், இதுதான் நம்ம தாரக மந்திரம்னு ஈஸி என்கிட்ட சொல்லிருக்குமா? சரி ஈஸ்வரி, வண்டிக்கு சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். வாடகைக்கே தள்ளு வண்டி கிடைக்குது. காலையில சீக்கிரமா போய் சின்னையாவும் தீக்குச்சியும் வண்டியை தள்ளிட்டு வந்துருவாங்க. ஆமாமா. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நடக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். எல்லாம் நல்லபடியா நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கு. நாம ஜெயிச்சிடுவோங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கு. நீ சொல்றதையெல்லாம் நீ நடத்தி காட்டிடுவ. ஆனா எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறோம்? அதுவும் நமக்கு எதுக்கு இந்த கஷ்டம்? இந்த கேள்விக்கெல்லாம் எவ்வளவு யோசிச்சாலும் பதிலே கிடைக்க மாட்டேங்குது. 30 வருஷம் வாழ்ந்தவங்களும் இல்ல, 30 வருஷம் கஷ்டப்பட்டவங்களும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுதான் இதா? இல்ல நம்ம தலையில இதுதான் நமக்கு எழுதப்பட்டதா? இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? அத்தை, நமக்கு தெரியாத புரியாத விஷயத்துல பதில் தேடுறதை விட கேள்வியே கேட்காம இருந்துட்டு போறது ரொம்ப நல்லது. இப்ப நம்ம வாழ்க்கை இதுதான். இதை ஏத்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். வேற வழியே நமக்கு இல்ல. வேற வழி இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா ஈஸ்வரி, நீ படிச்ச படிப்பு, நீ பார்த்த வேலை, ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரா எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருப்ப, எத்தனை விஷயம் சாதிச்சிருக்க. அப்படிப்பட்ட நீ இப்போ ரோட்ல ஒரு தள்ளு வண்டியை தள்ளிக்கிட்டு தினம் தினம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி காய்கறி விற்கணுமா? அதை நினைக்கும் போதுதான் என்னையே அப்படியே நெருப்புல போட்டு எரிச்ச மாதிரி இருக்கு. அத்தை, மனசு கஷ்டப்படாதீங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலையா பண்ணிட்டு இருக்காங்க. MBA MCA படிச்ச எவ்வளவோ பேரு இன்னைக்கு விவசாயம் பண்றாங்க, காய்கறி பழ வியாபாரம் பண்றாங்க. படிப்புக்கும் நாம செய்யற வேலைக்கும் சம்பந்தமே இல்லை. அது மாதிரிதான் நான் செய்யற இந்த வேலையும் சந்தோஷமா தான் செய்யறேன். என் லட்சியமே இந்த காய்கறி வியாபாரத்தை வச்சு ஜெயிச்சு காட்டுறதுதான். அம்மா, நீ மனசை போட்டு எதுவும் குழப்பிக்காதம்மா, தைரியமா இரு. அம்மா, இந்த காயெல்லாம் இங்க பரப்பிட்டதுனால நீங்க இன்னைக்கு படுத்து தூங்க முடியாது. உனக்கு உள்ள கொசுவலை கட்டி வச்சிருக்கம்மா, நீ உள்ள போய் படுத்துக்க போமா. சரி சரி, ரொம்ப நேரம் எதுவும் பண்ணாம சீக்கிரமா இந்த வேலையை முடிச்சுட்டு தூங்குங்க. சரிங்க. மகையம்மா, நீங்களும் போய் தூங்குங்க. சரி ஈஸ்வரி, கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு போய் படுத்துக்கிறேன். சரிங்கம்மா. தீக்குச்சி, அந்த வெங்காய முட்டையை எடுத்து கொட்டுறா. சின்னையா, நீங்க வேலை பாத்துட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். என்ன இசை, எங்க போற? அது அபிகிட்ட இந்த விஷயத்த சொல்லவே இல்லை சின்னையா. அபிய போய் நேர்ல பார்த்து நான் இந்த விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன். இங்க பாரு, அபிகிட்ட இந்த விஷயத்த சொல்றது மட்டும் இல்லாம காலையில அந்த பிள்ளைய வெள்ளன வர சொல்லு. அபி பிள்ளை கைராசியான பிள்ளை,
அது கையால நாளைக்கு பணியை ஆரம்பிச்சு வச்சான்னு வையேன், நம்ம வியாபாரம் ஓஹோன்னு நடக்கும். அதனால சின்னையா உன்னைய காலையில கட்டாயம் வர சொன்னாருன்னு சொல்லி அந்த பிள்ளைய வர சொல்லிடு. ஆ? சரிங்க சின்னையா, ம் வரேன். சரி. பஸ் எவ்வளவு பெருசா இருக்கு பாரு. இது எல்லாத்தையும் தனியா ஒரு கவர்ல போடணும்டா. ஆ. அந்த காலிஃபிளவர் எல்லாத்தையும் இந்த காத்து போற சாக்கு பையில கட்டுறா. சரி boss. சரியா? கதிர், யாரு? ஓ, துர்க்ஸா. என்னடா குடிச்சிருக்கியா? இல்லையே இல்லையே. டேய் டேய், என்னடா எப்ப இருந்து உனக்கு இந்த பழக்கம்? ஆ? சின்ன வயசுல இருந்து. டேய், என்னடா பண்ற நீ? பின்ன என்ன துர்க்ஸா, நான் என்னமோ பிறந்ததுலேருந்து பாலுக்கு பதிலாக பீரை குடிச்சு வாழ்ந்த மாதிரி நீ எப்படி கேட்டா என்ன அர்த்தம்? நீங்க எல்லாரும் சேர்ந்து என் தலையில ஒரு தொலையை கட்டி வச்சிட்டீங்களே. அவளை நான் அடிச்சு பார்த்துட்டேன், சூடு வச்சு பார்த்துட்டேன், டார்ச்சர் பண்ணி பார்த்துட்டேன், கையை உடச்சி கூட பார்த்துட்டேன். ஆனால் அவள் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டா, அசர மாட்டா. கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறீன்னு சொன்னா புருஷன் என்கிட்டயே முடியாதுன்றா. அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல. அதான் புஷ்ட்டு வந்துட்டேன். துக்ஸு, இப்போ நான் அவளை தூக்கி போட்டு மிதிக்கிற மிதியில் கம்ப்ளைண்ட்டை நான் ஆட்டோமேட்டிக்காக வாபஸ் வாங்குறேங்க அப்படின்னு சொல்லணும்.